இப்போ தான் தமிழ்நாடு அரசியல் களம் வந்து செம்ம சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்டா அப்படின்னா, நேத்துலேருந்து நியூஸ் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் தலைமறைவு. அவங்க தம்பிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தலைமறைவு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. "இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே" அப்படின்னு சொன்ன மாரி அப்படி இருக்கு. இது பத்தாதுன்னு, இங்கிட்டு ஏவா வேலுவா? ஸோ முன்னாள் அமைச்சர். அவரு இங்கலாம் ஹாஸ்பிட்டல் இல்லையாம். சிங்கப்பூர்ல போய் படுத்திருக்காராமா. சரி, ஓகே. அதுவும் கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னன்னா, இந்த வடிவேல் காமெடி மாரி, இல்லாத கிணத்துக்கு நீங்க லோன போட்டு, அதுக்கு ரசீது வச்சிருக்கேன்டான்னு சொல்லிட்டு, அவர் ஒரு காமெடி பண்ணுவார். செம்மையா பண்ணுவார். அதே மாரி இப்போ லைவா வந்து நேர்ல இப்போ அ நடந்திருக்கு அப்படிங்கும்போதே, எந்த அளவுக்கு மக்கள முட்டாளாக்கியிருக்கீங்க நீங்க உங்க ஆட்சியில. அ உங்களுக்கு இதெல்லாம் தேவதான் அப்படின்ற மாரி இருக்குது. அது போத்துக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்டின்னா, உதவநிதி சாரி மன்னிச்சிடுங்க. அது என்னப்பா அவர் பேரு? உதயநிதியா? உதயநிதி. அவரு வந்துட்டு துபாய் போயிட்டாராமா. துபாய் எதுக்கு போனாரு அப்டின்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. சும்மா ரோட்ல கிடக்கிறவனே 1, 4ன்னு வச்சுட்டு திர்றான். அப்படிங்கும்போது, நான் உதயநிதி அவர்கள தப்பாலாம் பேச விரும்பல. ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. அவர் ஆட்சியில கொலை, கொள்ளை, அ கற்பழிப்பு, அப்புறம் ஜாதிய வன்கொடுமை அப்படின்னு நெறைய நடந்துச்சு. அவர் எப்படா ஆட்சி பண்ணாரு அப்புட்ன்னா, அவங்க ஆட்சி தாங்க நடந்துச்சு. அவங்க அப்பா வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சும்மா அவர் தான் சொல்றாங்களே, பொம்மை முதல்வர் அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரு துணை முதல்வரா இருந்தா நம்ம உதயநிதி அவர்கள் தான். மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் போகத்துக்க கடைசியா வந்து தான் மாட்டுனாரு நம்ம யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு வந்துட்டு ஜாமீன் வந்து கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய நியூஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாரி நெறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டு, அ இப்படி ஒரு சம்பவம் வந்து நம்ம படத்துல பார்த்துருப்போம். முதல்வன் படத்துல பார்த்துருப்போம். அது மாரி அரசியல் சம்மந்தமா நெறைய படம் வந்திருக்கு. பார்த்துருப்போம். இப்ப நேரா வந்து தமிழ்நாட்டுல நடக்குதுங்கிறப்போ, செம்மையா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த குட்கா வழக்க வந்துட்டு சீக்கிரம், அதாவது 12 வாரத்துக்குள்ள முடிக்கணும். 12 வாரம்னா எவ்வளோ ஆச்சு? 3 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனைய வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து தலையிட்டு சொல்லியிருக்குது. முடிச்சுருவாங்களா அப்படின்றது தெரியல. அ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேல எல்லாமே கேஸ் போடுறதா பிளான்ல இருக்குது டிவிகே கவர்மெண்ட்டு. இது வந்து என்னது பழி வாங்கும் நோக்கமே இல்ல. நீங்க உண்மையிலேயே கொள்ளையடிச்சிட்டீங்க. நீங்க உண்மையிலேயே கடத்தல் பண்ணியிருக்கீங்க. ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க. ஊழல் பண்ணியிருக்கீங்க. அதத்தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து மக்களுக்காண்டி ஒரு கவர்மெண்ட் வந்து கேஸ் போட்டு இந்த மாரி செஞ்சுக்கிட்டு பார்த்துருக்கும்போது, நல்லாயிருக்கு. இது இப்படியே தொடரணும். நல்லபடியா எல்லாரையும் உள்ள புடிச்சு போடுங்க சார். இ இதெல்லாம் வந்து இந்த விஷக்கிருமியெல்லாம் வெளியில சுத்த விட்டீங்கன்னா, இன்னும் உங்க ஆட்சியே வந்து 6 மாசம், 3 மாசம்லாம் சொல்லி இந்த மாரி உருட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு புடிச்சு உள்ள புடிச்சு போடுங்க சார். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கோரிக்கை இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம பொறுமையா இருந்து பார்க்கலாம்.